வெட்டுக் கழகத்தின் எங்களுடைய பொதுச் செயலாளர் மதிப்பிற்குரிய அண்ணன் மாண்புமிகு அமைச்சர் அண்ணன் ஆனந்தன் அவர்களே, அனைத்து அமைச்சர் பெருமக்களே, இன்றைய நிகழ்வின் முக்கிய சகோதரர்களாக இருக்கக்கூடிய சகோதரர் புதுக்கோட்டை சகோதரர் விஜயபாஸ்கர் அவர்களே, சகோதரர் கரூர் மாவட்டத்தின் எங்களுடைய சகோதரர் உமா விஜயபாஸ்கர் அவர்களே, திரு ஆனந்தன் முன்னாள் அமைச்சர் அவர்களே, திருமதி வளர்மதி முன்னாள் அமைச்சர் அவர்களே, முன்னாள் சட்டமன்ற அதிமுக கழகத்தின் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர்கள், ஒன்றியம் கிளைக்கழகம் முன்னாள் எம்பிக்கள், மாவட்ட செயலாளர்கள் எல்லோருக்கும் என்னுடைய வணக்கத்தை தெரிவித்து, இங்க இருக்கக்கூடிய இளைஞர்கள்லாம் பார்க்கும்போது இந்த ஜல்லிக்கட்டுல புதுக்கோட்டையில் ஜல்லிக்கட்டு நடக்கும் போது எப்படி இருப்பாங்களோ அந்த மாதிரி ஒரு இளைஞர் பட்டாளத்துடன் மீட்டிங் 11 மணிக்குன்னா காலையில் 6 மணிலேருந்தே ஒரு எதிர்காலத்திற்காகவும் தமிழக வெற்றிக் கழகத்தில் ஒரு இணைப்பிற்காகவும், முக்கியமாக எங்களுடைய அண்ணன் தமிழகத்தின் மக்கள் தலைவர் முதலமைச்சர் எங்களுடைய அண்ணன் திரு சி ஜோசப் விஜய் அவர்களுடைய தலைமையில் இணைய வந்திருக்கக்கூடிய அனைத்து தொண்டர்களுக்கும் எங்களுடைய வணக்கம். இந்த இணைப்பு எதற்காக? 2 விஜயபாஸ்கர் அவர்கள் தமிழ்நாடு அரசியல் 2026க்கு முன்பு 2026க்கு பின்பு, முன்பு 1967 தேர்தலுக்கு முன்பு, தேர்தலுக்கு பின்பு, 1977 தேர்தலுக்கு பின்பு, தேர்தலுக்கு முன்பு, தேர்தலுக்கு பின்பு, அப்படியான அரசியல் சூழ்நிலை 50 வருடங்கள் கழித்து 2026 இப்ப சொன்னாங்களே இங்க வந்திருக்கக்கூடிய விஜயபாஸ்கர் ஸ்கொயர்னு சொன்னாங்க. ஆனால் தமிழ்நாட்டில் தேர்தலுக்கு பின்பு விஜய் என்ற ஒரு முழக்கம் தமிழ்நாடு முழுவதும் மட்டுமல்ல உலகம் முழுவதும் ஒலித்திட்டு இருக்கு இன்னைக்கு வரைக்கும். அதனால எங்களுடைய தலைவருடைய பெயர்ல உங்களுடைய பெயர் ஆரம்பிக்குது. உங்களுடைய எதிர்காலம் இங்க பிரகாசமாக இருக்கும். அதற்கான உறுதி எங்களுடைய தலைவரிடம் இருக்கிறது, எங்களிடம் இருக்கிறது. இணைந்து பணி செய்வோம். இணைந்து என்ன மாதிரியான பணி செய்ய வேண்டும், என்ன மாதிரியான அரசியலை 2026க்கு அப்புறம் எங்களுடைய தலைவர், எங்களுடைய முதல்வர் உருவாக்கி இருக்கிறார். எல்லோருக்கும் தெரியும், பண அரசியலை 75 வருஷ பண அரசியலை தூக்கி எறிந்தது தமிழக வெற்றிக் கழகம். மத அரசியலை தூக்கி எறிந்திருக்கிறது, ஜாதி அரசியலை தூக்கி எறிந்திருக்கு தமிழக வெற்றிக் கழகம் இந்த தேர்தலுக்கு பின்பு. ஆனால் 2026க்கு பின்பு என்ன மாதிரி அரசியல் சூழ்நிலை, அரசியல் விமர்சகர்கள் என்கின்ற போர்வையில் பேசிட்டு இருப்பாங்க. அதிமுக இருக்கக்கூடிய எம்எல்ஏக்கள், முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர்கள், நாடாளுமன்ற உறுப்பினர்கள், மாவட்ட செயலாளர்கள், முன்னாள் அமைச்சர்கள் எல்லாம் சேர்றாங்க. எம்எல்ஏக்கள் சேரும்போது அது குதிரை பேரும். நாங்கள் எம்எல்ஏக்கள் வரும்போது சொன்னோம், ஒட்டுமொத்த அதிமுகவுடைய 90% நிர்வாகிகள், தொண்டர்கள் தமிழக வெற்றிக் கழகத்தில் இணைய போகிறார்கள். ஏன் இணைய போகிறார்கள்? அதுக்கான மெசேஜ் 30 நாளுக்கு முன்னாடி சொன்னோம். 2026 தேர்தலுக்கு பின்பு தமிழக வெற்றிக் கழகம் 108 தொகுதிகள் நிற்கும் பொழுது, நேற்று கூட்டணி கட்சியோடைய மீட்டிங்லாம் நடந்துட்டு இருந்துச்சு. அப்ப அங்க வந்த அனைத்து தலைவர்களும், காங்கிரஸோட தலைவர்கள்,
நேற்று காலையில் வந்த கம்யூனிஸ்ட் தோழர்கள், மதிமுகவோட தலைவர், விசிகே உடைய தலைவர், இந்திய கம்யூனிஸ்ட் IUM தலைவர்கள் சொன்ன ஒரு வார்த்தை, நீங்க ஆட்சி அமைக்கிறதுக்கு என்ன நிலைப்பாடுனா எடுப்பீங்கன்னு நினைச்சோம். மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களை பார்த்து சொன்னார்கள், 108 வந்தவன நீங்க அதிமுகவுடைய EPS அவர்களிடம் ஆதரவு கேட்பீங்கன்னு நினைச்சோம். 47 MLA இருந்தாங்க. அந்த ஆதரவுடன் நீங்க ரொம்ப எளிமையா ஈஸியா நீங்க முதலமைச்சர் ஆயிருக்கலாம். ஆனால் நீங்கள் அழைத்தது இந்திய காங்கிரஸ் கட்சியை. அவங்க 5 MLA தான் வச்சிருந்தாங்க. கம்யூனிஸ்ட் கட்சி தோழர்கள் சப்போர்ட் பண்ணுவாங்களா இல்லையா தெரியாது. விசிகே சப்போர்ட் பண்ணுமா இருக்கா தெரியாது. 60 வருஷம் உறவு இருக்கக்கூடிய IUML சப்போர்ட் பண்ணுமா இருக்குமா தெரியாது. ஆனால் நீங்கள் காங்கிரஸை அழைத்த பொழுது நாங்கள் நம்பினோம். நீங்கள் மதசார்பற்ற கொள்கையிலும் சமூக நீதி கொள்கையிலும் உறுதியாக இருக்கிறது என்பதை நாங்கள் நம்பினோங்கிறது எல்லா தலைவர்களும் சொன்னார்கள். அப்ப எங்களுடைய தலைவர், தமிழக வெற்றி கழகம் MLA-க்கள் தேவைப்பட்டாலும் காங்கிரஸ் 5 MLA-க்களுடன், கம்யூனிஸ்ட் தோழர்களுடன், விசிகே தோழர்களுடன், IUML தோழர்களுடன் ஆட்சி அமைக்கிறதுக்கு கடைசி நாள் வரைக்கும் போராடினோம். ஆனால் ஏன் அதிமுகவுடைய திரு EPS பழனிசாமி நாங்கள் ஆதரவு கேட்கவில்லை? இட்ஸ் a political strategy. என்ன பொலிட்டிக்கல் ஸ்ட்ராட்டஜி அது? தேர்தலுடைய ரிசல்ட் வந்துட்டு இருக்க நேரத்தில் ஒரு 7-8 மணிக்கெல்லாம் தகவல் வந்து 108 110 நிற்கும். சரியாக நைட்டு 10 மணிலிருந்து திரு மு.க. ஸ்டாலின் அவர்களும் திரு உதயநிதி அவர்களும் அதிமுகவுடைய EPS பழனிசாமி அவர்களும் அவருடைய மகன் மிதுன் அவர்களும் பாஷ்யம் கன்ஸ்ட்ரக்ஷன் கம்பெனியுடைய ஓனர் அவர்களும் எல்லோரும் ஒன்று சேர்ந்து திமுகவும் அதிமுகவும் சேர்ந்து ஆட்சியை அமைக்க பேச்சுவார்த்தை நடத்த ஆரம்பிச்சிட்டாங்க. அதிமுகவுடைய நிறுவனர் யார்? புரட்சி தலைவர் அவர்கள் எதற்காக கட்சியை உருவாக்கினார்? அண்ணன் செங்கோட்டையன் அண்ணன் வந்தார்களே இங்க, புரட்சி தலைவருடைய அமைச்சரவையில் பங்கு பெற்றவர். அதுக்கப்புறம் புரட்சி தலைவி அம்மா அவர்கள் அதிமுகவை வழிநடத்திய பொழுது எதற்காக என்ன சொல்லி வழிநடத்தினார்கள்? இந்த திமுக தீய சக்தி குடும்பம் ஊழலுக்காக உருவாக்கப்பட்டது. இந்த தீய சக்தி எதிர்க்க அதிமுக உருவாக்கியது புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள். அதை வழிநடத்தியவர்கள் புரட்சி தலைவி அம்மா அவர்கள். புரட்சி தலைவர் அவர்களுக்கு என்ன நேர்ந்தது? புரட்சி தலைவி அவர்களுக்கு என்ன நேர்ந்தது? சட்டமன்றத்தில் மரபை பத்தி பேசுறாங்க. புரட்சி தலைவி அவர்களை சேலையோடைய இழுத்து கிழிச்சது யார்? இதே திமுக. திமுக மரபை வந்து சட்டமன்றத்தில் ஃபாலோ பண்ணாங்களா? அப்ப அம்மாவுடைய உணர்வு, புரட்சி தலைவியோட அம்மாவுடைய உணர்வு ஒவ்வொரு அதிமுகவுடைய தொண்டருக்கும் அவனுடைய உயிர் நாடியில் இருக்கிறது. எங்களுடைய அம்மாவை சட்டமன்றத்தில் கை வச்சீங்க, எங்களுடைய அம்மாவை ஜெயிலுக்கு தள்ளினீங்க. அந்த உணர்வு ஒவ்வொரு அதிமுகவுடைய தொண்டருக்கும் இருக்கிறது. அம்மா இறந்திருக்கலாம், ஆனால் அம்மாவால் உருவாக்கப்பட்ட மாவட்ட செயலாளர்கள், ஒன்றிய செயலாளர்கள், கிளை செயலாளர்கள், முன்னாள் அமைச்சர்கள், MP-க்கள் எப்பொழுதும் அம்மாவுடைய நினைவு இன்றைக்கும் தன்னுடைய உயிர் நாடில் இருந்துட்டு இருக்கு. அப்படி இருக்கும் பொழுது அம்மாவை கைதுக்கு முக்கிய காரணமாக இருந்தவர்கள், சட்டமன்றத்தில் சேலையை கிழிச்சவர்களுடன் திரு EPS அவர்கள் தன்னை முதல்வராக்க திரு மு.க. ஸ்டாலின் அவர்களிடம் உதயநிதியிடம் பேச்சுவார்த்தை எவ்வளவு பெரிய துரோகம். முன்னாடி இதே EPS அவர்கள் சொன்னார். என்ன சொன்னாரு? திரு OPS பன்னீர்செல்வம் அவர்கள் ஒரு துரோகி, திமுகவுடன் சேர்ந்து விட்டார். தேர்தலுக்கு முன்பு அவராச்சும் பரவாயில்ல, தனிப்பட்ட கட்சியிலிருந்து ரிசைன் பண்ணிட்டு தனிப்பட்ட முறையில் போய் சேர்ந்தார். அம்மாவால் 3 முறை முதலமைச்சராக்கப்பட்டவர். அவர் துரோகின்னு சொன்னவர் திரு EPS பழனிசாமி அவர்கள். ஆனால் ஒட்டுமொத்த கட்சியும் திமுகவிடம் அடமானம் வைக்கும் பொழுது அங்கதான் கொதிச்சு எழுதாங்க உண்மையான அதிமுக விசுவாசிகள், முக்கியமாக தாய்மார்கள். நாங்க தேர்தலுக்கு முன்பே சொன்னோம், அதிமுகவுடைய தொண்டர்களும் ஓட்டும் தமிழக வெற்றி கழகத்திற்கு வந்துருச்சு. அதனாலதான் எங்களுடைய மிகப்பெரிய வெற்றி. இயற்கையாகவே
இங்க தமிழக வெற்றி கழகமும் அதிமுகவும் ஒன்று, ஒரே குறிக்கோள், ஒரே எண்ணம், ஒரே லட்சியம். இது இன்றைக்கு சொல்லல, தேர்தலுக்கு முன்பு சொல்லல. மதுரை மாநாடுல எங்களுடைய அரசியல் நிலைப்பாடை எங்களுடைய தலைவர் அதோடைய சேஜோடைய முகத்திலே பார்த்திருப்பீங்க. புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்களும் பேரிங்கர் அண்ணா அவர்களும் எங்களுடைய அரசியல் தலைவர் டிக்ளேர் பண்ணது எங்களுடைய தலைவர். அங்கேயே முடிவு பண்ணிட்டார் மதுரை மாநாட்டிலேயே. அப்படி இயற்கையாகவே உருவான தொண்டர்கள் கீழே உருவான ஒரு கூட்டணி தேர்தல் முன்பே உருவாக்கப்பட்டது. அதை ஒருத்தர் தான் எதிர்த்தார், திரு இபிஎஸ் பழனிசாமி அவர்கள் தன்னுடைய சுயநலத்துக்காக. ஜெயிச்சு முடிச்ச உடனே அங்க ஒரு குடும்ப கட்சி, இப்பொழுது இபிஎஸ் அவர்களும் தன்னுடைய மகனும் மட்டும்தான் கட்சி நடத்திட்டு இருக்காங்க, வேற யாரும் இல்லை. இப்ப இன்றைக்கு 2 சகோதரர்கள் விஜயபாஸ்கரன் சேர்ந்த பிறகு 60% அதிமுக இணைந்து விட்டது. இன்னும் 30% தான் இருக்கு, இன்னும் 30% தான் இருக்கு. அப்ப பொதுமக்களுக்கு வெளிப்படுத்தணும், நம்ம பேசணும். எதுக்கு இந்த பொலிட்டிக்கல் ஸ்ட்ராட்டஜி எடுக்கிறோம்? எதிர்காலம் இல்ல, உடன்படிக்கை ஏற்பட்டு விட்டது. இன்னும் அறிவிப்பு மட்டும்தான் இல்ல. திராவிட முன்னேற்ற கழகமும் திரு மு.க. ஸ்டாலின் அவர்களும் தலைவர், அதிமுகவோட பொதுச் செயலாளர் கூடிய விரைவில் கூட்டணி அறிவிக்க போறாங்க. ஒன்னு உள்ளாட்சி தேர்தல் அப்ப இருக்கும், இல்லைன்னா லோக்சபா தேர்தல் இருக்கும், மக்களவை தேர்தல் இருக்க போகுது. அப்ப இவங்க 2 பேரும் சேரும் பொழுது கையில் வச்சிருக்க பணமும் டெல்லியோடைய சப்போர்ட்டும் பிஜேபியோட சப்போர்ட்டும் சேர்ந்துக்கிட்டு ஒரு அரசியல் சூழ்நிலையை தவற தமிழ்நாட்டில் உருவாக்கிடக்கூடாது. அப்படி சேரும் பொழுது ஒட்டுமொத்த அதிமுக நிர்வாகிகள் ஆல்ரெடி இங்க மூவ் ஆயிட்டாங்க, தமிழ் வெற்றி கழகத்துக்கு மூவ் ஆயிடுவாங்க அந்த முடிவு எடுக்க போது முடிய. அப்ப நாளைக்கு அதிமுக வெறும் பேப்பர் லெவல்ல இருக்கும். அப்ப இபிஎஸ் அவர்களும் திரு மு.க. ஸ்டாலின் சேரும் பொழுது ஒவ்வொரு மாவட்டத்திலும் திரு இபிஎஸ் அவருடைய அதிமுக வேலை செய்யறதுக்கு ஒரு நிர்வாகி இருக்க மாட்டாங்க, ஒரே ஒரு நிர்வாகி இருக்க மாட்டாங்க. அவருடைய மகனும் திரு இபிஎஸ் பழனிசாமி அவர்கள் மட்டும்தான் கட்சியில் இருப்பாங்க. இன்னொரு 5 பேர் இருப்பாங்க, அவங்களுக்கு தேர்தல் வேலை செய்யவே தெரியாது, அவங்களை விட்டுருவோம். இப்பயே தீர்மானம் போடுறாங்களாம், திரு மிதுன் அவர்கள் கட்சியை வழி நடத்தணும், இளைஞர் அணி தலைவர் ஆகணும். அதுல அவர் சொல்றாரு, அன்னைக்கு பேட்டி எடுக்கும்போது சொல்றாரு இபிஎஸ் அவர்கள், என்னுடைய மகன் ஒன்லி உறுப்பினர் தான், அரசியல் ஆசைலாம் எதுக்கு நீங்க உறுப்பினரா வச்சுக்கிறீங்க? எதுக்கு தெரியுமா? திரு உதயநிதி அவர் சொன்னாருங்களே, என் மகன் 25 வருஷமா உறுப்பினரா இருந்தாரு, அதனால டக்கு நான் இளைஞர் தலைவர் ஆகிட்டேன், அதனால சட்டமன்ற உறுப்பினர் ஆகிட்டேன், அதனால துணை முதலமைச்சர் ஆகிட்டேன். இதே கதை தான் அடுத்து இபிஎஸ் அவர்கள் ஃபாலோ பண்ண போறாங்க. இது தெரிஞ்சுக்கிட்டாங்க எல்லா மக்கள், எல்லா மாவட்ட செயலாளர்களும், எல்லா முன்னாள் அமைச்சர்களும் நல்லா தெரிஞ்சுக்கிட்டாங்க. இது குற்றச்சாட்டு அல்ல. 2 பேரும் சேரணும்னு சொன்னது யார் தெரியுமா? மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்டியோடைய அகில இந்திய தலைவர் திரு பேபி அவர்கள் சொன்னார், நாங்கள் ஏன் தமிழக வெற்றி கழகத்திற்கு ஆதரவு கொடுக்கிறோம்னா அதிமுகவும் திமுகவும் பிஜேபியும் சேர்ந்து ஆட்சி அமைக்க போது அதனால நாங்கள் இருக்கிறோம் சொன்னார். திரு சண்முகம் அவர்கள் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்டியோடைய தலைவர் தமிழ்நாட்டில் அவரு சொன்னார், திமுகவும் அதிமுகவும் பிஜேபியும் சேர்ந்து ஒரு புடலங்கா கூட்டணி உருவாக்குவீங்க, அதுக்கு நாங்கள் சப்போர்ட் பண்ணுவோமா? இது சொன்னது யாரு? தமிழக வெற்றி கழகமா? இல்லை, 10 வருஷமா திமுக கூட்டணியில் இருந்த கம்யூனிஸ்ட் தோழர்கள். ஐஎம்எல் தலைவர் சொல்றாரு, என்ன கூப்பிட்டாங்க, அதிமுகவும் திமுகவும் சேர்ந்து ஆட்சி அமைக்கிறதுக்கு என் சப்போர்ட் கொடுக்க சொன்னாங்க. முதல்ல 2.5 வருஷம் அவங்க முதலமைச்சர் இபிஎஸ் அவர்கள் முதலமைச்சர், அடுத்து உதயநிதி முதலமைச்சர். என்ன ஒரு சூழ்ச்சி, எவ்வளவு பெரிய அநியாயம்! இதை எதிர்க்கிறதுக்கு ஒட்டுமொத்த அதிமுக தொண்டர்களும் குரல் கொடுத்தாங்க. ஒட்டுமொத்த அதிமுக 47 எம்எல்ஏ, 20 எம்எல்ஏ, 25 எம்எல்ஏ அப்பவே குரல் கொடுத்தாங்க, திமுக சேரக்கூடாது. சொன்னது கம்யூனிஸ்ட் மட்டும் கிடையாது, சொன்னது ஐஎம்எல் மட்டும் கிடையாது, உண்மையான மக்கள் தலைவருடைய விசுவாசிகளா இருக்கக்கூடிய அண்ணன் விஜயபாஸ்கர் அவர்களும், கரூர் விஜயபாஸ்கர் அவர்களும், அண்ணன் சி.வி. சண்முகம் அண்ணன் அவர்களும் எல்லோரும் இணைந்து திமுகவுடன் சேரக்கூடாதுன்னு சொன்னாங்க. ஆனால் அவங்க பதவி விட்டு நீக்கிறதுக்கு எப்படி அண்ணன் செங்கோட்டை அண்ணன் பதவிக்கு நீக்கணும்னு நினைச்சாரோ, கடைசியில் அவங்க 2 பேரும் அப்பாவும் மகனும் மட்டும்தான் இருக்க போறாங்க. இங்க ஒரு அப்பா மகன், அங்க ஒரு அப்பா மகன், 2 பேர் 4 பேர் முடிச்சிடலாம். தலைவர் சொன்ன மாதிரி சட்டமன்றத்தில் 4 பேர் முடிச்சிருவாங்க. அப்ப இயற்கையாகவே குரல் கொடுத்தது உள்ள இருந்துட்டு அதிமுக குரல் கொடுத்தது ஒரு 20-25 எம்எல்ஏ. அக்கா வந்திருக்காங்களே மதுராந்தகத்தோட எம்எல்ஏ ஒரு 4 பேர் ரிசைட் பண்ணாங்க, எல்லாரும் சேர்ந்து குரல் கொடுத்தாங்க.
அந்த குரல் கொடுத்தனுடைய வெளிப்பாடு அப்பையும் அதிமுக பொதுச்செயலாளருடைய காதுல உழுவல. அதனாலதான் ரிசைன் பண்ணி தமிழக வெற்றி கழகத்துல சேர்ந்தாங்க தைரியமா. 10 நாள் அவர் எம்எல்ஏ ரிசைன் பண்ணா அதுக்கு ஒரு தைரியம் வேணும். அந்த தைரியம் எங்கிருந்து வந்துச்சுன்னா, புரட்சி தலைவி அம்மா கிட்ட நான் வளர்ந்தேன். எனக்கு பேர் வச்சதே புரட்சி தலைவர் தான். அம்மா புரட்சி தலைவர் தான் எனக்கு பேர் வச்சாங்க. மதுராங்கத்தோட எம்எல்ஏ நம்ம சகோதரி சொன்னாங்களே, புரட்சி தலைவர் தான் பேர் வச்சாங்க. எப்படி நான் திமுக சேரும் போது நான் எப்படி அந்த கட்சியில இருப்பேன்? தைரியமா கையை ரிசைன் பண்ணிட்டு வந்தாங்க. ஆனா நம்மள பார்த்து சொல்றாங்க குதிரை பேர் நடத்துறேன்னு. குதிரை பேர் நடத்துறது யாரு? எனக்கு கரூர் ரொம்ப முக்கியமான ஊர். ஒரு கணக்கு வழக்கு இருக்கு. அந்த கணக்கு வழக்க முடிக்காம விட மாட்டோம். இதே மண்டபத்தில் சொன்னோம், எங்க தலைவரை கை வச்சீங்கல்ல கரூர்ல, எங்க மக்களை கை வச்சீங்கல்ல ஸ்டாலின் அவர்களே, திரு உதயநிதி அவருடைய வாழ்க்கைக்காக எங்களுடைய மக்களை காவல்துறை மூலமா கொன்று குவிச்சீங்களா, அதுக்கான பதில் ஒரு நேரத்தில் நடக்கும். சட்டம் தன்னுடைய கடமையை செய்யும். அப்ப கரூர்ல எந்த மாதிரி சூழ்ச்சியை உருவாக்கினார், அது கண்பட பார்த்தவர் நம்மளுடைய அண்ணன் விஜயபாஸ்கர் அண்ணன். எல்லா உண்மைகளும் வரும். இதை மறைக்கிறதுக்காக தான் இப்ப இந்த 10 நாளா தமிழக வெற்றி கழகத்தில் எம்எல்ஏவை விலை கொடுத்து வாங்குறது 50 கோடி ஆஃபரா. போன் அடிச்ச உடனே போலீஸ்க்கு இன்ஃபார்ம் பண்ணிட்டார் நம்ம எம்எல்ஏ. திராவிட முன்னேற்ற கழகத்தின் திரு மு.க. ஸ்டாலின் அவர்களே, எங்களுடைய ஒரே ஒரு வேட்பாளரை நீங்க விலை கொடுத்து வாங்க முடியல. அது ஞாபகம் வச்சுக்கோங்க. ஒரு வேட்பாளரை 234 233 பேர் தாக்கல் பண்ணி நின்னாங்க எலெக்ஷன்ல. உங்களுக்கு காசு கொடுத்து வேலை செய்யறதுக்கு, காசு இல்லாம வேலை செய்யறதுக்கு இன்னும் திமுக ஒன்னும் தெரியல. இங்க இருக்கக்கூடிய அதிமுக தொண்டர்கள் ஒருத்தரும் காசுக்காக இங்க வரல. புரட்சி தலைவர் அம்மாக்காக, புரட்சி தலைவர் எம்ஜிஆருக்காக உட்கார்ந்துட்டு இருக்காங்க. அப்ப நீங்களும், அதாவது திமுகவுடைய தலைவர் மு.க. ஸ்டாலின் அவர்களும் எடப்பாடி பழனிசாமி அவர்களும் சேர்றதுக்கு முன்னாடி இஸ் a political stand, இஸ் a political strategy. எங்களுடைய தலைவர் சொல்லிட்டாரு, ஒட்டுமொத்த அதிமுகவுடைய உண்மையான புரட்சி தலைவருடைய எம்ஜிஆருடைய விசுவாசிகளும் அம்மாவுடைய விசுவாசிகளும் தாவேக்காவில் இணைக்கப்பட வேண்டும். இட்ஸ் a declare. இது ஒரு தலைமைக்கான நம்பிக்கை, ஒரு தலைவருக்கான நம்பிக்கை, தன்னுடைய எதிர்காலத்துக்கான நம்பிக்கை தமிழக வெற்றி கழகம் என்பதை அதிமுகவுடைய கிளை, ஒன்றியம், மாவட்டம், நகரம், எம்எல்ஏ, முன்னாள் அமைச்சர்கள் எல்லாரும் ஒன்றிணைந்து இன்னைக்கு வர ஆரம்பிச்சுட்டாங்க. வேற எந்த எதிர்பார்ப்பும் கிடையாது. தமிழக வெற்றி கழகத்தெல்லாம் திமுகவும் அதிமுக உடைய பொதுச்செயலாளர் அடிச்சு வச்சிருக்க மேல காசுல இங்க கிடையாது. நாங்க எளிமையா இருக்கிறோம். இன்றைக்கும் அமைச்சர்கள் ₹1 ஒரு துறையில வாங்கல. ஒரு துறையில ஒரு இடத்துல ஒரு அமைச்சர் காசு வாங்கிட்டாங்க. சொல்லுங்க பாப்போம் திரு மு.க. ஸ்டாலின் அவர்களே. அப்போ ஒரு மாற்றம் உருவாகிட்டு இருக்கு தமிழ்நாட்டில். இந்த மாற்றத்தை மக்கள் சந்தோஷமா மகிழ்ச்சியா அனுபவிச்சுட்டு இருக்காங்க. எந்த டிபார்ட்மெண்ட் போனாலும் ஊழல் இல்லையே. ஆன்லைன்ல பட்டா கிடைக்குது, டிடிசிபி போனா அப்ரூவ் கிடைக்குது, ரிஜிஸ்ட்ரேஷன் டிபார்ட்மெண்ட் போனா காசே இல்லாம இன்னைக்கு இல்ல நிலம் பதிவு பண்றாங்க. நெடுஞ்சாலை துறையில ஊழல் தூக்கி எறிஞ்சிருக்கும், பொதுப்பணித்துறையில் ஊழல் தூக்கி எறிஞ்சிருக்கும், போக்குவரத்து துறையில ஊழல் கிடையாது. அப்ப மக்கள் மகிழ்ச்சிய ஆகிற நேரத்தில் ஒரு சூழ்ச்சி செஞ்சு இந்த மாதிரி செந்தில் பாலாஜி அவர்கள் இந்த மாதிரி பழைய அமைச்சர்கள்ட்ட எல்லாம் காசு 10,000 கோடி 20,000 கோடி இருக்கு, விலைக்கு வாங்கி ஆட்சியை கவுக்க முடியுமான்னு பாக்குறாங்க. அப்ப இந்த ஆட்சியை கவுக்குறதுக்கு காசை இறக்க பாக்குறாங்க. எங்களுடைய தலைவரை நானும் சரி, நானும் சரி, அமைச்சர்களும் சரி, ஒரு துரும்ப கை வச்சீங்கன்னா மொட்டை தமிழ்நாடு எந்திரிக்கும். எழுதி வச்சுக்கோங்க. இன்னொரு தேர்தல் வந்துச்சுன்னா திமுக 234 தொகுதி டெபாசிட் பண்ண. நாங்க தேர்தலை பார்த்தெல்லாம் பயப்படல. ஆட்சியை ஸ்டெபிலிட்டி பண்றதுக்கு, ஸ்ட்ரென்தன் கொடுக்கறதுக்கும் எல்லா இடத்துலயும் எங்களுடைய பொலிட்டிக்கல் ஸ்ட்ராட்டஜி இருக்கும். இதுதான் எங்களுடைய பொலிட்டிக்கல் ஸ்ட்ராட்டஜி. திமுகவும் அதிமுகவும் பிஜேபியும் சேர்ந்து டிக்ளேர் பண்றதுக்கு முன்னாடி அதிமுகவுடைய ஒட்டுமொத்த நிர்வாகிகளும் ஒட்டுமொத்தமாக இணைவார்கள். இதுதான் பொலிட்டிக்கல் ஸ்ட்ராட்டஜி. எல்லோரும் இயற்கையா இணைய போறாங்க. அப்ப கரூருங்கிறது எங்களுடைய 41 குடும்பத்துக்கான எங்க தலைவர் கரூர் வரும் பொழுது, கூடிய சீக்கிரத்தில் கரூர் வரும் பொழுது எங்க தலைவருக்கு என்ன பண்ணணும்னு தெரியும் எங்களோட உறவுகளுக்கு. அப்ப இது வரைக்கும் அண்ணன் விஜயபாஸ்கர் கரூர் விஜயபாஸ்கர் கேட்டுக்கிறேன், அண்ணன் இந்த கரூர் மக்களை பணத்தாலையும் ரவுடிசத்தாலும் பிடிச்சி வச்சிருக்காங்க. எங்களுடைய மாவட்ட செயலாளர் இங்க மதி இருக்கிறார்,
இந்த சூழ்ச்சி வளையத்துல செந்தில் பாலாஜி வேணுக்குன்னு எஃப்ஐஆர் போட்டு ஜெயில தள்ளினார் எங்களுடைய மத்திய. மிகப்பெரிய தியாகம். தமிழக வெற்றி கழகம் ஈஸியெல்லாம் ஜெயிக்கல. கரூர் சூழ்ச்சியை உருவாக்குனாங்க, திட்டம் போட்டு உருவாக்குனாங்க, திட்டம் போட்டு ஸ்டாம்பேட் உருவாக்குனாங்க கரூர் காவல்துறை வச்சு. கடைசி 15 நாள்ல ஏன் எங்களுடைய தலைவர் எல்லா ஊருக்கும் போறோம் தெரியுமா? உங்களுக்கு உண்மையை சொல்றேன், எந்த இடத்துல காவல்துறை சப்போர்ட் இருக்கோ அங்க மட்டும்தான் பிரச்சாரம் போக முடிஞ்சிச்சு. திருப்பூர்ல போகும்போது காவல்துறை சப்போர்ட் இல்ல, திடீர்னு எல்லாரும் கிளம்பிட்டாங்க. ஏன்னா கோயம்புத்தூர் மாவட்ட பொறுப்பாளர் திரு செந்தில் பாலாஜி திருப்பியும் அங்க இருக்க காவல்துறை அழுத்தம் கொடுத்து அவர் திருப்பூர் போகும்போது போலீஸ் எல்லாம் விலகிருங்க, 10 லட்சம் பேர் திருப்பி மக்கள் கூடட்டும், திருப்பி அவங்க இடிச்சுக்கிட்டு திருப்பி ஸ்டாம்பிட் ஆகட்டும், இப்படி ஒரு சூழ்ச்சி. அதனாலதான் கடலூர் கேன்சல் பண்ணப்பட்டது, கிருஷ்ணகிரி கேன்சல் பண்ணப்பட்டது. சோ திமுக ஆட்சியில் இருக்கிற வரைக்கும் ஒரு இயற்கையாகவே ஒரு ஸ்டாம்பிட் உருவாகட்டும், காவல்துறை என்ன சப்போர்ட் பண்ணக்கூடாது, ஒரு எஸ்ஓபி போடட்டும். அதனால தான் 14 ஊருக்கு பிளான் பண்ணதை எங்களுடைய தலைவரால போக முடியாத சிச்சுவேஷன். நிறைய டிஸ்ட்ரிக்ட்ல காவல்துறை சப்போர்ட் கிடையாது. இந்த உண்மையெல்லாம் மக்களுக்கு தெரியுமா? தெரிய வைக்கணும். ஆட்சியில் இருக்கும்போது காவல்துறை எஸ்பியா இருக்கும் பொழுது யார் யாரெல்லாம் 2000 போலீஸ் பர்மிஷன் கொடுக்குறேன்னு சொல்லிட்டு தலைவர் போகும்போது எல்லாரும் விலகி போயிடுவாங்க போலீஸ். கடைசியில் ஒரு 10 லட்சம் மக்கள் நிற்கும் போது ஏதாச்சும் ஒரு திருப்பியும் வந்து பிரச்சனை ஆச்சுன்னா திருப்பி தூக்கி பழைய தூக்கி எங்களோட தலைவர் மேல போட்டுருவோம். இந்த கேவலமான அரசியலை செய்து திமுக. அதனால்தான் கரூருடைய இறப்புக்கு பின்பு தமிழகத்துடைய ஒட்டுமொத்த தாய்மார்களும் ஒன்று திரண்டாங்க எங்க தலைவர் பின்னாடி. இளைஞர்கள் ஒன்று திரண்டாங்க. கடைசியில அந்த கரூருடைய கண்ணீருடைய பாவத்துக்கு கொளத்தூர்ல திரு மு க ஸ்டாலின் அவர்கள் நீங்க தோத்தீங்க. நீங்க தோத்த பிறகு கண்ணீர் விட்டீங்களே, நீங்க தோத்த பிறகு கண்ணீர் விட்டீங்களே, அந்த கண்ணீர் கரூர் மக்களுடைய கண்ணீர் ஞாபகம் வச்சுக்கோங்க. அந்த பாவங்கள் சும்மா விடாது, உங்க குடும்பத்துக்கு விடாது. நாங்க இன்னைக்கு சொல்றோம், இந்த திமுக அதிமுக தாவேகாவுடைய இணைப்புக்கு அப்புறம் உங்க குடும்பத்துல நீங்க தான் கடைசி முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின் அவர்களே. எழுதி வச்சுக்கோங்க, எழுதி வச்சுக்கோங்க. கிளம்பி லண்டன் போய் செட்டில் ஆகிதான் உங்க குடும்பம். கிளம்புங்க, கொள்ளடிச்ச பணத்தோட கிளம்பிருங்க. நாங்க ஓபனா டிக்ளேர் பண்றோம், கரூருக்கு அப்புறம் எங்களுடைய பரம எதிரி நீங்க தான். அப்ப ஒட்டுமொத்த ஊழலையும் உருவாக்கிட்டு இன்றைக்கு நம்மளை பார்த்துட்டு சோபா மாடல் ஆச்சு. ஒவ்வொரு தொகுதிக்கு 50 கோடி செலவு பண்ணிட்டு இன்னைக்கு செந்தில் பாலாஜி வச்சுக்கிட்டு 50 கோடி கொடுத்து தாவேகாவுடைய எம்எல்ஏ தூக்கலாமா, ஆட்சியை மாத்தலாமா? எல்லா திருட்டு வேலையும் பண்றது திமுக. ஆனா சும்மா உட்கார்ந்துகிட்டு தேவையில்லாத ஒரு பிரச்சாரத்தை உருவாக்கிட்டே இருப்பாங்க திமுக. இதுக்கு தமிழர்களுக்கு எல்லா ஸ்ட்ராட்டஜியும் தெரியும். எலெக்ஷன்ல எப்படி வின் பண்ணணும் எங்க தலைவருக்கு தெரியும், எப்ப பிரச்சாரம் பண்ணணும் தெரியும். சட்டசபையில சொன்னோம், 4 நாள் உட்கார்ந்துகிட்டு வாயத்தரங்க சிஎம் வாயத்தரங்க சிஎம் கருப்பு பேட்ச் கொண்டு வராங்க. 4வது நாள் தான் 4வது நாள் 30 நிமிஷம் பேசினார். ஒட்டுமொத்த தமிழ்நாடு பிளாஸ் முடிஞ்சிச்சு. அப்ப தமிழக அதிமுகவுடைய தொண்டர்கள், இங்க இருக்கக்கூடிய நிர்வாகிகளுக்கு ஒரு வேண்டுகோள், தமிழக வெற்றி கழகம் ஒரு குடும்பம் மாதிரி. இங்க இருக்கக்கூடிய மாவட்ட செயலர் மதிய அவர்களா இருக்கட்டும், புதுக்கோட்டையில் இருக்கக்கூடிய பர்வேஷாவா இருக்கட்டும், எல்லோரும் இதுவரையும் கட்சி சண்டையோ கட்சி பாலிடிக்ஸோ ஒருத்தர் குறை சொல்லி வளர்றதோ கிடையவே கிடையாது. ஒரு குடும்பம் மாதிரி இருப்போம். நாங்க ஒவ்வொருத்தரையும் நாங்க என்கரேஜ் பண்ணுவோம். ரமேஷ் பேசுறாரா, நல்லா பேசுறப்ப மேலவா. எங்க தலைவர் அப்படிதான் பேசி முடிச்ச உடனே, அர்ஜுன் நீங்க நல்லா பேசுறீங்க அர்ஜுன் அப்படின்னு ஒரு தைரியமான தலைவர். அவ்வளவு ஒரு ஃப்ரீடம் இருக்கு இந்த கட்சியில. இங்க இருக்கக்கூடியவர்கள் எல்லோரும் அந்தந்த மாவட்டத்தில் இருக்கக்கூடிய நிர்வாகிகளோட ஒன்றிணையணும். இங்க சென்னையில மட்டும் ஒன்றிணைய கூடாது, மாவட்ட லெவல்ல ஒன்றியம், கிளை கழகம் எல்லாத்திலும் ஒன்றிணையணும். அதுக்கான பக்குவம் தமிழக வெற்றி கழகத்திற்கு உங்களுக்கும் இருக்கும். நமக்கான ஒரு குறிக்கோள், கனவு இருக்கு. ஆட்சிக்கு வந்துட்டோம், என்ன குறிக்கோள்? இதுதான் குறிக்கோள். திராவிட முன்னேற்ற கழகம் மொத்தமா கொள்ளடிச்சு இது வரைக்கும் மக்களுக்கு தண்ணி கொடுக்கல. குழாயில தண்ணி கிடையாது, சரியா கரண்ட் கிடையாது, சரியா ரோடு கிடையாது. அப்ப இந்த எளிமையான பணிகளை செய்யறதுக்கு நாங்க முயற்சி செஞ்சுட்டு இருக்கோம். இது எல்லாம் ஒரு ஊழலா மாத்தி கடைசி ஒரு 40 கோடி கொடுத்து மக்கள் அவங்களை ஜெயிக்க வைக்க முடியல, தூக்கி எறிஞ்சிட்டாங்க. அப்ப தமிழக வெற்றி கழகம் ஏன் பண அரசியல் விரும்ப மாட்டேங்குது? தமிழரோட நோக்கம் என்ன? திமுக ஆல்ரெடி 40 கோடி 30 கோடி கொடுத்து தோத்துட்டாங்க. அப்ப இங்க இருக்கக்கூடிய அமைச்சர்கள் எல்லோரும் முதலமைச்சருடைய வழியில் பணம் வச்சுட்டு என்ன பண்ண போறோம்? பணம் வச்சுதான் திமுக தோத்துட்டாங்களே. இனிமேல் நேர்மையான அரசியலை தலைவர் வழியில் செய்யும். எல்லாரும் முடிவு பண்ண, தமிழக வெற்றி கழகத்தில் எல்லாரும் முடிவு பண்ணிட்டாங்க. சோ நம்மளுடைய தலைவர் வழியில்
நேர்மையான அரசியலையும் மக்களுக்கான அரசியலையும் கொள்கைக்கான அரசியலையும் உருவாக்க வேண்டிய காலகட்டத்தில் தமிழக வெற்றி கழகம் இருக்கிறது. திராவிட முன்னேற்ற கழகம் கொள்கைக்கான அரசியல் வெளியே போயிட்டாங்க. திமுக தலைவர் சுத்தி யார் இருக்கா? திரு செந்தில் பாலாஜி, திரு வேலு, திரு நேரு. அவங்களுக்கு கொள்கை அரசியல் என்னன்னு தெரியாது, ஊழல் அரசியல் மட்டும்தான் தெரியும். திமுக கொள்கை அரசியல் வெளியே போயிட்டாங்க. அதிமுக இபிஎஸ் அவர்கள் கொள்கையினால என்னன்னே தெரியாது. அப்ப தமிழக வெற்றி கழகம் தான் தமிழ்நாட்டில் உண்மையான பெரியார் கொள்கைகளையும் புரட்சியாளர் அம்பேத்கர் கொள்கைகளையும் காமராஜர் கொள்கைகளையும் நடைமுறைப்படுத்த வேண்டிய ஒரு கட்சி இருக்கு. அதற்கு அரசியல் வெற்றி முக்கியம், தேர்தல் அரசியல் முக்கியம். அந்த தேர்தல் அரசியலுக்கு ஒவ்வொரு மாவட்டத்தில் இருக்கக்கூடிய நிர்வாகிகள், தேர்தல் அரசியல் தெரிந்த நிர்வாகிகள் ஒரு இணைப்பு தேவை. தமிழ்நாட்டை உருவாக்க ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு கட்சி வேண்டும், அடித்தளத்தில் ஒரு கட்சி வேண்டும். அப்படிதான் இன்னைக்கு அதிமுகவுடைய இயற்கையாவே ஒட்டுமொத்த நிர்வாகிகள் தமிழக வெற்றி கழகத்தை நோக்கி மட்டும்தான் வந்துட்டு இருக்காங்க. திமுக பார்த்து போக மாட்டாங்க. அதனால நமக்கான குறிக்கோள் ஊழல்னா என்ன? மக்களுடைய பணத்தை சுரண்டாம உண்மையான ரோடு போடணும், உண்மையான பில்டிங் கட்டணும், நல்ல தண்ணி கொடுக்கணும், நல்ல கரண்ட் கொடுக்கணும். இன்னும் இது நடைமுறைப்படுத்தப்படல. இந்த குறிக்கோளோட நாம் என்றால் நம்ம எல்லோரும் ஒன்றிணைவோம். கரூரை இந்த ரவுடி கூட்டத்திலிருந்து, அது பேர் என்ன சொல்லுவாங்க, கரூர் கேங், கரூர் கம்பெனி. கரூர் கம்பெனி என்னெல்லாம் முடக்குறாங்க? மணல் வியாபாரம், அப்புறம் டூப்ளிகேட் சரக்கு, அப்புறம் பாரு, வேற என்ன பிசினஸ்? பாட்டிலுக்கு 10 ரூபா. ஒட்டுமொத்த காசையும் இபி டிபார்ட்மெண்ட்ல டிரான்ஸ்பர் ஊழல், நிலக்கரி ஊழல், ஒட்டுமொத்த காசு 5000 10,000 கோடி வச்சுக்கிட்டு கரூரை ஒரு ரவுடி கண்ட்ரோல் வச்சிருக்காங்க. இதை முதல்ல ஃப்ரீ பண்ணி விட்டு மக்களை ஜனநாயக பூர்வமா வாழணும். எங்களுடைய குறிக்கோள் அந்தந்த தொழில் பண்றவங்க நிம்மதியா தொழில் பண்ணணும். இப்ப சினிமா தொழில் என்னாச்சு பாருங்க. ரெட் ஜெயின் கம்பெனி ஏதாச்சும் படத்தை ரிலீஸ் பண்ணுதா? பண்ண முடியாது. இந்த 5 வருஷத்துல பண்ண சொல்லுங்க பார்ப்போம். ஏன்னா கருப்பு பணம் கிடையாது. 2000 3000 தாட்ட கண்ட்ரோல் பண்ண முடியாது. அந்தந்த தொழில் செய்யறவங்க நிம்மதியா தொழில் செய்யணும். எந்த அமைச்சர்களும் போயிட்டு அவங்க கிட்ட காசு கொடுங்க, கமிஷன் கொடுங்க, உங்களை மிரட்டுவோம். அப்படி திமுக இருந்துச்சு, தமிழக வெற்றி கழகத்தில் இப்ப இருக்கா? இபி டிபார்ட்மெண்ட்ல இருக்கா? ஒரு ஊழல் கிடையாது. பொதுப்பணித்துறை, 2 ஜால் துறை, அந்தந்த தொழில் நிறுவனங்கள் அவங்க தொழில் அமைதியா செய்யணும், நேர்மையா செய்யணும். அப்ப எங்களுடைய தலைவர் எல்லாரையும் தொழில் செய்யறதுக்கும் அவங்களுடைய தொழிலை நேர்மையா செய்யறதுக்கு எந்த விதமான அரசியல் தலையீடு இல்லாமல் ஒரு அரசியலை உருவாக்கி இருக்கார். இது எவ்வளவு பெரிய மாற்றம்! இந்த மாற்றம் திராவிட முன்னேற்ற கழகத்தால கொடுக்க முடியல. ஆனா தமிழக வெற்றி கழகத்தோட தலைவர் ஒரு ஊழல் இல்லாத ஆட்சியை நடைமுறைப்படுத்தி சாத்தியப்படுத்தி இருக்கிறார். சட்டமன்ற நிகழ்வை லைவ் பண்ணதே கிடையாது 50 வருஷத்துல. தைரியமான தலைவர் தான் லைவ் போடுவார். தைரியமான தலைவர் தான் லைவ் போடுவார். திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சியில் இருக்கும்போது லைவ் போட்டாங்களா? திரு மு க ஸ்டாலின் ஜனநாயகத்தை பத்தி பேசுவார், லைவ் போட்டாங்களா? பத்திரிகையாளர் பார்த்து கேட்கிறேன், லைவ் பண்ணாங்களா? ஏன்? எங்களுடைய தலைவர் அவர்களுக்கு முதலில் அவர் மீது நம்பிக்கை இருக்கு. அவர் மீது நம்பிக்கை வைக்கிறதா வெளிப்படைத்தன்மையோட இருப்பாங்க. அதனால அதிமுகவுடைய சகோதர சகோதரிகளே, உங்களை வரவேற்கிறோம். இது நம்மளுடைய குடும்பம். தமிழக வெற்றி கழகம் ஒரு கட்சி கிடையாது, இது ஒரு குடும்பம். எல்லாருக்குமான ஒரு எதிர்காலம் இங்கே உருவாக்கப்படும் என்கிறதை சொல்லி நம்மளுடைய கொள்கை வழியில் எப்பொழுதும் நடப்படுகிற உங்களுடன் பகிர்ந்து. தேங்க்யூ.